வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல போக மிக முக்கியமான வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பாருங்களேன். தடை செய்யப்பட்ட பனைமரத்து கள் அருந்திய புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டி தலைமை காவலர் முருகன் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். காவலர் கள் அருந்தியது குறித்து நெல்லை மாவட்ட எஸ்பி பிரசன்னகுமார் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாத்துட்டீங்களா? கல்லு ஒரு தலைமை காவலர் குடிச்சனால அவரை ஆயுதப்படைக்கு அந்த மாவட்ட எஸ்பி மாத்திட்டாராம். எதை? கல்ல குடிச்சனால. ஆனா இவங்க விஸ்கி, பிராண்டி, மெக்டோலு இதெல்லாம் உடலுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய அந்நிய மதுபானங்களை மட்டும் இவங்க குடிப்பாங்களாம். அதுக்கு இவங்க ஆயுதப்படைக்கெல்லாம் மாற்ற மாட்டாங்களாம். ஆனா தமிழருடைய மதுபானத்தை, தமிழருடைய 1000 ஆண்டு அப்படி களஞ்சிய போல இருக்கக்கூடிய ஒரு பயிர், ஒரு மரம், பனைமரம், அதுல இருந்து வரக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலைய மருந்து மெடிசன் இருக்கக்கூடிய கல்லுக்கு தடை, அதுக்கு ஆயுதப்படைக்கு மாத்திருக்காங்க. இப்ப பாருங்க, நான் எங்க அண்ணன் செந்தமலன் சீமானோட ஊருக்கு போய் ஒத்த மரத்துல இறக்குன கல்லை இறக்கி 10 லிட்டருக்கு மேல கொண்டு வந்து அதே தீரன் திருமுருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் நான் குடிக்கிறேன். இந்த பாரு, ஒத்த பனைமர கல்லு குடிக்கிறேன் பாரு. ஒரு நாளை வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இப்ப எந்த ஆயுதப்படைக்கு மாத்த போறீங்க? தமிழ்நாடு என்னைய ஆயுதப்படைக்கு மாத்தாதீங்க. தமிழ்நாடு விடுதலை படைக்கு மாத்தி விட்டுருங்க. சரியா? டேய், உங்களுக்கு ஒரு வரலாற்று பூர்வமான விஷயங்களை சொல்றேன், கேட்டுக்கங்க. ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நான் சொல்றேன். கல்லுக்கு தடை. என்ன கல்லுக்கு தடை? எங்க தமிழ்நாட்டுல பக்கத்துல கூடிய கேரளா இருக்குல்ல, செக்ஷன் 12 and 21 ஆஃப் த அப்கவரி ஆக்ட் அப்படின்னு போட்டு கல்லை இறக்குமதி செய்வதற்கு அவன் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி கல்லுக்கடை ஷாப் வச்சு பயங்கரமா இருக்கு. கேரளா பக்கத்துல ஆந்திரால செக்ஷன் 13 and 14 ஆஃப் ஆந்திர பிரதேஷ் எக்ஸைஸ் ஆக்ட் 1968 படி கல்லு தடை கிடையாது. கல்லு விற்கலாம். அது மட்டும் இல்லாம செக்ஷன் 12 and 14 ஆஃப் புதுச்சேரி எக்ஸைஸ் ஆக்ட் 1970 படி பாண்டிச்சேரி, புதுச்சேரியில கல்ல விற்பனை செய்யலாம். கோவால ஒரு ஆக்ட் இருக்கு. என்ன இருக்கு? செக்ஷன் 7 and 9 ஆஃப் கோவா எக்ஸைஸ் ஆக்ட் 1964 படி கோவாலையும் கல் இறக்குமதி பண்ணலான்னு அந்த மாநில அரசு சட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் என்ன செக்ஷனை போட்டு வச்சிருக்கான்? தமிழ்நாடு ப்ராபிகேஷன் ஆக்ட் 1937 படி கல்லுக்கு தடை. 1937 இருந்து 1967 வரை எல்லா மதுபானத்துக்கு தடை. ஆனா அதுல 71ல தடையை நீக்குறாங்க. எல்லா மதுபானத்துக்கும் அதுல கல்லு நீக்குறாங்க. அதுக்கப்புறம் 74ல மறுபடி தடை. அதுல 77ல மறுபடி பட்டசாரத்துக்கு தடை. மற்ற எல்லா சரக்கையும் ஓபன் பண்ணி விட்டுறாங்க. ஆனா 85ல மறுபடியும் கல்லை தடை பண்றான் எம்ஜிஆர். 87ல செகண்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து கல்லை தடை பண்றாங்க. இது சம்பந்தமா பெரிய அளவுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வருஷமா ரிசர்ச் பண்ணி இப்ப கல்லுக்கு தடை ஏன் போட்டீங்க? மற்ற மாநிலங்களுக்குலாம் கல்லுக்கு தடை கிடையாது, விற்பனையா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு மேற்கோள் காமிச்சேன். ஆனா தமிழ்நாடு அரசு மட்டும் கல்லுக்கு தடை. இது சம்பந்தமா மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துல சமீபத்துல கூட இசைக்கு அந்த ஒரு எஸ்ஏ சுட்டு கல்லை இறக்குனதுக்காக ஒருத்தனை சுட்டுவிட்டான். அதுல மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஏன் கல்லை நீங்க மற்ற மாநிலங்களை மாதிரி நீங்க ரெகுலேஷன் பண்ண வேண்டியதான சொல்லியிருக்கு. ஆனா இப்ப நாங்க கிட்டத்தட்ட எல்லாரும் எடுத்து தமிழ்நாட்டுல ஆந்திர பிரதேஷ், கேரளா, கோவா, பாண்டிச்சேரியில கல்லுக்கு விற்பனைக்கு எந்த தடையும் இல்ல சட்டத்திட்டம் போட்டிருக்கு. தமிழ்நாடு மட்டும் 1937 சட்டப்படி கல்லுக்கு தடை விதிச்சிருக்கு அப்படின்னு நாங்க சொல்லி இந்த கல்லு தடை நீக்கி நீங்க கல்லை தமிழ்நாடுடைய மாநிலமா கொண்டு வர சொல்லியிருக்கோம். இதுல அண்ணன் செந்தமலன் சீமான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். எங்க கட்சி தான் போராடிட்டு இருக்கு. முடிஞ்சா கல்ல நாங்க தடையை நீக்குவோம். நாம் தமிழர் கட்சி உறுதியா நீக்கும். அது சம்பந்தமா அனைத்து சட்டங்களையும், அனைத்து திட்டங்களையும், அனைத்து ஆவணங்களையும் திரட்டிட்டோம். விரைவில் இது சம்பந்தமா வழக்கு தாக்கல் பண்ணுவோம். அருகில் உள்ள மாநிலங்களை கல்லுக்கு தடை இல்லாம கல்லு விற்பனை செய்வது போல தமிழ்நாட்டினுடைய சொத்து பனைமரம், தேசிய மரம் பனைமரம், அந்த பனைமரத்தில் வரக்கூடிய அந்த மது இங்க இருக்கணும்டா. அதனே ரெகுலேஷன் பண்ணிக்க. மது நாட்டுக்கு உயிருக்கு கேடு தெரியல, அது மாதிரி ரெகுலேஷன் பண்ணிக்க. முடிஞ்சா இந்த கல் ஒத்த பனைமர கல்லை நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சா 1937 ப்ராபிகேஷன் ஆக்ட் என்னை கைது பண்ணிக்கங்கடா. என்னோட சொத்துடா இது, பனைமர கல்லுடா. நான் குடிப்பேன். முடிஞ்சா என்ன பண்ணு, தமிழ்நாடு விடுதலை படைக்கு மாத்துங்கடா. நன்றி, வணக்கம்.